அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை யுவன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம நீட் சிலபஸ்ல 7வது அலகில் இருக்கக்கூடிய திட மற்றும் திரவ பொருட்களின் பண்புகள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வில் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. செவ்வக வடிவ திரவ படலம் ஒன்றின் பரப்பு 4 சென்டிமீட்டர் × 2 சென்டிமீட்டர் இருந்து அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். அவ்வளவுதான் இல்லை. 4 சென்டிமீட்டர் × 2 சென்டிமீட்டர் இருந்து 5 சென்டிமீட்டர் × 4 சென்டிமீட்டராக விரிவடைகிறது. இந்நிகழ்வில் செய்யப்பட்ட வேலை 3 × 10⁻⁴ ஜூல். எனில் திரவத்தின் பரப்பு இழுவிசை எவ்வளவு? 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன். 0.2 நியூட்டன் மீட்டர் பர் -1, அப்படியே 8, அப்படியே 0.250, அப்படியே 0.1225. எது சரியான விடை பார்க்கலாமா? பரப்பு இழுவிசைக்கு ஃபார்முலா என்ன? T = W / 2 × ΔA. சார் டெல்டா ஏயா 2 × ΔA வா அப்படின்னு சொன்னா, இது ஒரு துளியாக இருந்தால் ΔA மட்டும், படலமாக இருந்தால் 2 × ΔA. ஏன் சார் படலத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? படலத்திற்கு மேலும் கீழுமாக இரு பரப்புகள் உண்டு. அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் டிராப்புக்கு, அதாவது வெளிப்பரப்பு மட்டும்தான் ஒரு துளிகளுக்கு உண்டு. குமிழை பொறுத்தவரையில், படலத்தை பொறுத்தவரையில் மேல்பரப்பு உள்பரப்பு, வெளிப்பரப்பு உள்பரப்பு, மேல்பரப்பு கீழ்பரப்புன்னு 2 இருக்கும் படலத்தை பொறுத்தவரை. அப்போ W × ΔA. W என்பது என்ன? வேலை. அது கொடுத்துருக்காங்க 3 × 10⁻⁴ ஜூல். இந்த 2 × ΔA. ΔA எவ்வளவு சார்? அதிகரிக்கும் பரப்பு. அது எவ்வளவு சார் அதிகரிக்கு? இது இருக்கு இல்லையா? முதல்ல எவ்வளவு இருந்தது சொன்னேன், 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கடைசி எவ்வளவு வருது? 5 × 4 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை எவ்வளவு பார்க்கலாம். ஸோ 2 × ΔA = 2 × 5 × 4, அதான் இறுதி பரப்பு, அப்புறம் தொடக்க பரப்பு, -4 × 2, 5 × 4 2 × வெளியில் இருக்கு அப்படியே. 5 × 4 எவ்வளவு சார்? 20. 4 × 2 எவ்வளவு சார்? 8. அப்போ 20 - 8 எவ்வளவு சார்? 12. வெளியில் 2 இருக்கு. ஸோ 2 × 12 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிட முடியுமா? முடியாது. என்ன செய்யணும்? அதை மீட்டர் ஸ்கொயராக மாற்ற வேண்டும், எஸ்ஐ அலகுக்கு மாற்ற வேண்டும். அப்போ 24 × சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மாற்றினா 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். அப்போ இன்னும் அப்படியே போட வேண்டியதான். T = W எவ்வளோ சார்? 3 × 10⁻⁴. என்னோட 2 ΔA எவ்வளோ சார்? மொத்தமாக சேர்த்து 24 × 10⁻⁴. ஸோ 3 × 10⁻⁴ / 24 × 10⁻⁴. மேலையும் சரி கீழையும் சரி 10⁻⁴ இருக்கு, தூக்கிடலாம், அடிச்சிடலாம். அப்போ 3/8, 1 3 3 8 3 24, 3 24. அப்போ 1/8. 1/8 எவ்வளோ சார் வரும்? 0.25. அப்படிதானே? 1/4 0.25. இது அதுலேயும் பாதி 0.125 நியூட்டன் மீட்டர் பவர் -1. ஆக பரப்பு இழுவிசை = 0.125 நியூட்டன் மீட்டர் பவர் -1 அப்படிங்கிற 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன், 4வது விடை சரியான விடை. ஓகேயா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கு ஒரு கேள்வி இந்த ரவுண்டில், இந்த பாடத்தில், அதாவது திட மற்றும் திரவ பொருட்களின் பண்புகளில் பார்த்துருக்கிறோம். இன்னும் 2 கேள்விகள் இதே பாடத்தில் பார்த்துவிட்டு நம்ம அடுத்த வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துக்கு நம்ம போகலாம். அடுத்த காணொளியை காணும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.